ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம ஜெபத்தோடு கூட இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். பரிசுத்தாவியானவர் இந்த காலவெளியில நம்மோடு கூட பேச தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 6 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 6 வசனங்களை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம், ஜோஷுவா chapter 6 1 to 6 நம்ம வாசிக்கலாம். யாராவது நம்ம மாறி மாறி கூட வாசிங்க. Now Jericho was set up inside and outside because of the people of Israel. None of went out and none came in. And the Lord said to Joshua, See, I have given Jericho into your hand, with its king and mighty men your valry. You may march around the city, all the men of war, going around the city one. Those shall you do for 6 days. 7 priests shall bear 7 trunks of ram oren before the ark. On the 7th day you may march around the city 7 times, and the priest shall blow the trunks. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன். சித்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து பொழுதும் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்புகள் எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வருவார்கள். ஆசாரியர் எக்காலங்களை விடவும் அவர்கள் அந்த கொம்புகளின் நெடுந்தோணில் இருக்கும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆர்ப்பாட்டத்தோடு ஆசரிக்கப்படுவார்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் முடிந்துவிடும். உடனே ஜனங்கள் அவர் தங்களுக்கு நேராக வருவார்கள் என்றார்கள். அந்தபடியே நூனின் குமாரனாக யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டி எடுத்துக் கொண்டு போனார். உனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்களையும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக கொண்டு போகப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்திலே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையில நம்மோடு கூட இடைப்பட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கடந்த 7 மாதங்கள் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தி இந்த 8வது மாதத்தின் முதல் நாளிலே நம் கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு நேராக புறப்பட்டு போன காலகட்டங்களிலே மோசேயினுடைய அடுத்த தலைவனாய் இருந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது அங்கு நடந்த ஒரு சம்பவத்தையும் தேவன் அவர்கள் மத்தியிலே செய்ததான ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையும் குறித்து இந்த வேத வசனங்களிலே நம்ம வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்திதான ஞாபகப்படுத்தின ஒரு விஷயத்தை உங்களோடு கூட அதாவது பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் காலவேளையில நம்மோடு கூட பேச தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி இந்த காலவேளையில தேவ சமூகத்திலே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அங்கு வேதத்திலே வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. ஹல்லேலூயா. அங்கு வேத வசனம் அங்கு தெளிவாய் சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எரிகோவினுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த எரிகோவுடைய பட்டணமானது அடைக்கப்பட்டு இருந்தது. ஒருவரும் உள்ள போகவும் இல்லை, ஒருவர் உள்ள வரவும் இல்லை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, எரிகோ அன்னைக்கு லாக்டவுன் ஆயிடுச்சு. எரிகோ பட்டணம் முழுவதும் என்ன ஆயிடுச்சு? லாக்டவுன் ஆயிடுச்சு. எரிகோவின் ராஜா சொன்னாரு, உள்ள ஒருத்தர் வரவும் கூடாது, உள்ள இருந்து வெளியில ஒருவர் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எரிகோவினுடைய வாசல்களை அதாவது நீங்கள் அடைத்து போடுங்கள் என்று சொல்லி அங்கு ஒரு சட்டத்தை ராஜா பிறப்பித்த பொழுது அந்த ஜனங்களுக்காக எரிகோவினுடைய ஜனங்களுக்காக அந்த வாசல் அடைக்கப்படல. எரிகோவினுடைய அதாவது ஜனங்களுக்காக அந்த காரியங்கள் செய்யப்படல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த எரிகோவினுடைய மதிலானது அடைக்கப்பட்டு இருந்தது. இப்ப கர்த்தர் அங்கு இறங்கி ஒரு அற்புதங்களை
தேவன் அங்கு இறங்கி ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை அங்கு செய்வதை இந்த யோசுவா 6வது அதிகாரத்துல நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறதான தலைப்பு, உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருக்கிற அத்தனை வாசல்களையும் தேவனாகிய கர்த்தர் திறந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் உண்மையில் அவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருக்கிறதான அத்தனை வாசல்களையும் தேவன் திறந்து இந்த 8வது மாதத்திலே தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது தேவன் நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருக்கிறதான வாசல்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறதான தேவ ஜனங்களாய் நீங்களும் நானும், நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை யார் திறப்பார் என்கிற கேள்வியோடு கூட நின்று கொண்டிருக்கிறதான நமக்கு தேவன் இந்த மாதத்தின் முதல் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு காரியம், உனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறதான வாசல்களை திறக்குகிற சர்வ வல்லமையில தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோவினுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தது. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த எரிகோவினுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னா, கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசங்களுக்கு நேராக கர்த்தர் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். தேவனுடைய சித்தம் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக என் ஜனங்களை கொண்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தேவன் அவர்களுக்கு முன்பாக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த மகிமையான ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய ஜனங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் அடிமைத்தனத்தில் இருந்ததானே இஸ்ரவேல் ஜனங்களை மோசையின் மூலமாய் விடுவித்து கர்த்தர் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக நான் உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் என்ன? உனக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு தேசம். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்க அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது எவ்வளவோ தடைகள் இருந்தது, எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தது. அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களை அற்புதமாய் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி கர்த்தர் கொண்டு வந்தார். இப்படி அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது வேதத்துல வாசிக்கிற ஏறக்குறைய 40 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே சுற்றி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்படி அவர்கள் நடந்து வந்த போது இப்ப அங்க ஒரு இடத்துக்கு வரும் பொழுது அங்க எரிகோ என்கிறதான ஒரு பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கப்பட்டு இருந்தது. ஏன்னா அந்த பட்டணத்தின் வழியாக போனால் மட்டுமே அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளாக போக முடியும். அவர்களுக்கு போவதற்கு வேற ஒரு வழி இல்லை. எனவே எரிகோவின் ராஜாவிடத்திலே அவர்கள் கேட்ட பொழுது எரிகோவின் ராஜா அதற்கு அனுமதி கொடுக்கல. எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசங்களுக்கு போகக்கூடாது என்பதற்காக, அதாவது தன்னுடைய தேசத்தின் வழியாக இவர்கள் கடந்து போகக்கூடாது என்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அந்த ராஜாவுக்கு இருந்த பயத்தின் நிமித்தமாக அவன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டா, எரிகோவினுடைய கதவை அவர் அடைச்சிட்டார், வாசலை அடைச்சிட்டார். எரிகோவை குறித்து சொல்ல போனா, எரிகோவனுடைய மதிலுக்கு மேல ஜனங்கள் வீடு கட்டி என்ன செஞ்சாங்க? குடியிருந்தார்கள். எரிகோவினுடைய மதிலுக்கு மேல வீடு கட்டி ஜனங்கள் குடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, எரிகோவின் மதிலானது அவ்வளவு பெரிய மதிலா இருந்தது. அவர் சாதாரண ஒரு சுவர் அல்ல, சாதாரண ஒரு சுவரிலே, அதாவது அவர்கள் கட்டளை அந்த கட்டடத்தை சுத்தியும் ஊரை சுற்றிலும் ஒரு சுவர் கட்டளை ஒரு பெரிய மதிலை கட்டி இருந்தார்கள். அந்த மதிலுக்கு மேல வீடுகளை கட்டி ஜனங்கள் குடியிருந்தார்கள். அப்படின்னா ஜனங்கள் குடியிருக்கிற அளவுக்கு அந்த மதில் அவ்வளவு பெரிதாக இருந்தது, பெரிதாக இருந்தது. அது ஒரு கடப்பாறையினாலேயோ அல்லது ஒரு புல்டோசர்னாலேயோ அதை அவ்வளவு அதாவது கொண்டு வந்து அவ்வளவு சாதாரணமா இடித்து விட முடியாது. அது ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு பெரிய மதிலாக அது காணப்பட்டது. அந்த மதிலுக்கு இருந்த வாசலை அந்த ராஜா அடைச்சிட்டாரு. மதிலே அவ்வளவு பெருசா இருந்த வாசல் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆமா, மதில் அவ்வளவு பெருசு. அந்த மதிலுக்கு மேல ஜனங்க வீடு கட்டி குடியிருந்தார்கள் அப்படின்னா மதில் அவ்வளவு பெருசா இருந்தா வாசல் ரொம்ப பெருசா இருந்திருக்கும். அப்படின்னா அந்த வாசலை சர்வ சாதாரணமா யாரும் என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது, யாரும் அவைகளை உடைத்து உள்ள போக முடியாது. ஏன்னா அந்த தேசத்தை அந்த ஊரை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய வாசல் அது.
எனவே இங்க வேதம் சொல்லுகிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு முன்பாக தேவஜனமாக இருக்கிற நமக்கு முன்பாக எத்தனையோ காரியங்கள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில நமக்கு காணப்படுகிறது. நாம் பார்க்கும்போது அநேக வாசல்கள் பூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில, அநேக காரியங்கள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில, அநேக இடங்களிலே தடைபட்டு போன ஒரு சூழ்நிலைகளில, அநேக காரியங்களை கடந்து போக முடியாது, அதாவது அங்கேயே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளிலே நீங்களும் நான் ஒருவேளை நின்று கொண்டிருப்போமானால், வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காகவும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதான ஒரு காரியம், உனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் திறப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்களை குறித்து நீ கலங்க வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். உன்னை வேறு பிரித்த தேவன் உண்மையுள்ளவர். உன்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் உண்மையுள்ளவர். உனக்கு முன்பாக இருக்கிற வாசல்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும், உனக்கு முன்பாக இருக்கிற மதில்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும், அவைகளை காட்டிலும் மிகப்பெரிய வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்த ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா அந்த தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கிறேன்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நாம் மறந்து போயிடக்கூடாது. என்னை வாக்குத்தத்தம் கொடுத்து என்னை அழைத்த தேவன் மகிமையுள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார், ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசங்களுக்கு நேராக உன்னை நான் அழைத்துக் கொண்டு போகிறேன். அந்த ஆசீர்வாதங்களுக்கு முன்பாக எத்தனை தடைகள் வந்தாலும் அவைகளை உடைத்து போடுவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒரு தேவ பிள்ளை, ஒரு கர்த்தருடைய பிள்ளை அடைக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து ஒருபோதும் பயந்தோ நடுங்கியோ கலங்கியோ போகக்கூடாது. என நம்மை அழைத்த தேவன் உண்மை இல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. என நம்மை அழைத்த தேவன் உண்மை இல்லவர். எனவே இந்த வசனம் இப்படி எழுதி இருக்கலாம், எரிகோவுடைய மதில்கள் அடைக்கப்பட்டிருந்தது, எரிகோவுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அப்படி சொல்லிருக்கலாம். அது வேதங்களுக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அந்த எரிகோவுடைய பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவர் உள்ள போக முடியாது, ஒருவர் வெளியில வர முடியாது. ராஜா யோசித்தான், நான் கதவை அடைப்பதினாலே இந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியும்னு சொல்லி அந்த ராஜா யோசித்தான். அந்த ஜனங்கள் யோசித்தாங்க, ஓ இந்த கதவை அடைப்பதினாலே, அதாவது இந்த ஜனங்களை உள்ள பிரவேசிக்க விடாதபடியினாலே இவருடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ண முடியும்னு சொல்லி அந்த ராஜா யோசித்தான். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவைகளுக்கு முன்பாக எவ்வளவு தடைகள் இருந்தாலும், அவைகளுக்கு முன்பாக எவ்வளவு கதவுகள் அடைக்கப்பட்டு இருந்தாலும், அவைகளுக்கு முன்பாக எவ்வளவு சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும், அவைகளை தாண்டி கடந்து செல்வதற்கு பலன் கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துல தேவ பாதத்துல கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளை, நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருக்கிறதான வாசல்கள், நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை குறித்து நாம் கலங்க வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. இந்த 8வது மாதத்துல தேவ சமூகத்துல கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களையும் ஆண்டவர் நிச்சயமாய் திறப்பார் என்கிற நம்பிக்கையோடு கடந்து செல்லுவோம். நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசலுக்கு முன்பாக நின்று இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் அடைக்கப்பட்டிருக்கிறதான எல்லா வாசல்களையும் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கும்படியாக தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவன் அங்கு இறங்கி ஒரு அற்புதங்களை செய்வதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம், சில இடத்துல பெரிய பூட்டை பார்த்துட்டு நம்ம யோசிக்கிறோம், இதை திறக்க முடியாது. பெரிய ஒரு வாதலை பார்த்துட்டு யோசிக்கிற, இவைகளை திறக்க முடியாது. நாம் நிச்சயமா ஆண்டவர் விடுத்த ஆசீர்வாதங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற, அதாவது சில இடத்துல நமக்கு நம்பிக்கை இல்லாத சில சூழ்நிலைகளிலே சோர்ந்து போய் பின்வாங்கி பின்னால போக ஆரம்பிச்சிடுறோம். கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னாரு, 2வது வசனத்துல கர்த்தர் சொல்லுது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அல்லேலூயா. யாரை நோக்கி? நாம இங்க உட்கார்ந்து இருக்கிற அவங்க எல்லாருக்காகவும் ஆண்டவர் அதை சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார்.
உங்களை நோக்கி, யோசுவாவை நோக்கிங்கிற இடத்துல உங்க பெயரை போட்டு நீங்க அதை வாசிங்க. கர்த்தர் என்னை நோக்கி அல்லது உங்களை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இது எது நடக்கலாங்க? இது எரிகோ கீழே விழல, இன்னும் வாசல்கள் திறக்கப்படல, இன்னும் அங்க ஒரு பெரிய யுத்தங்கள் நடக்கல, அங்க வேற ஒரு காரியம் எதுவுமே ஆகல. ஆனா கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி கர்த்தர் அங்க சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தங்களை அங்க வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, ஒப்பு கொடுத்து சொல்லல, நீ இதை செய், நான் ஒப்பு கொடுப்பேன். கர்த்தர் சொன்னார், ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனா முன்னாடி பார்த்தா இன்னும் அடைக்கப்பட்டு தான் இருக்கு. பெரிய மதில் அப்படியே இருக்கு, வாசல்கள் அப்படியே இருக்கு, ஒருவர் வெளியே வரல, ஒருவர் உள்ள போக முடியல. ஆனா கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்றார், யோசுவாவே, அடைக்கப்பட்டிருக்க வாசல்களை பார்த்து நீ கலங்க வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. இவ்வளவு பெரிய மதிலை பார்த்து நீ பயப்படாதே. இது எரிகோவையும் அதன் ராஜாவையும் ஜனங்களையும் உன் கையில ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் கர்த்தர் சொன்னா செய்வாரா? ஆமென் சொல்லு. கர்த்தர் சொன்னா செய்வாரா? கர்த்தர் சொன்னா செய்வார். உன் முன்னாடி அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கு, ஒரு பெரிய மதில் இருக்கு, உன்னால அவைகளை இடிக்க முடியாது, உன்னால அவைகளை தாண்டி போக முடியாது, உன்னால அவைகளை கடந்து போக முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவராக தேவன் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகள் என்ன அப்படின்னு கேட்டா, உனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை நான் திறப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அது ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரிகோவின் மதில் சாதாரண மதில் அல்ல, அது எட்டி பார்க்கிற மதில் அல்ல, ஒரு மனுஷன் தாண்டி போகிற ஒரு மதில் அல்ல, அது ஒரு மனுஷனால் எட்டி பார்க்க முடியாது, தாண்டி போக முடியாத ஒரு மதில். அதை பார்க்கும் போது சாதாரண மனுஷனா இருக்கிற ஒரு மனுஷன் அதாவது சோர்ந்து போயிடலாம். இவ்வளவு பெரிய மதில நம்ம எப்படி தாண்டி போக முடியும்? இது நடக்கிற விஷயமா? கர்த்தர் சொன்னார், மனுஷனால கூடாதது தேவனால கூடும். ஹல்லேலூயா. உனக்கு எவைகள் பிரமாண்டமா தெரிகிறதோ அவைகள் தேவனுக்கு பிரமாண்டம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உனக்கு எவைகள் மலை போல காணப்படுகிறதோ அவைகள் தேவனுக்கு பெரிய விஷயமே அல்ல. ஏன்னா அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவரும் உருவாக்கினவரும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் மேல நமக்கு இருக்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கையை தேவன் அங்கு எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளா இருக்கிறன்னா அவைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டா, நான் ஆண்டவரை முழுமையாய் விசுவாசிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசித்தால் தேவ மகிமையை நீ பெற்றுக்கொள்வாய். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, சங்கீதக்காரன் தாவீது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை என்ன செய்வேன், தாண்டுவேன் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. அவருடைய விசுவாசம், ஆண்டவரே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை என்னால தாண்ட முடியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொன்னார். எனவே அவருடைய விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினார். 8வது மாதத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரை உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு மதிலை என்னால் என்ன செய்ய முடியும், தாண்ட முடியும். என்னுடைய பலத்தினால முடியாத ஆண்டவரே, ஆனால் உம்முடைய பலத்தினால என்னால மதிலை என்ன செய்ய முடியும், தாண்ட முடியும், தாண்ட முடியும். தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஏன்னா எபிரேயர் ஆசிரியர் அங்க எழுதும் போது ஒரு வார்த்தை அங்க எழுதுகிற, எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்துல அங்க எழுதும் போது அங்க சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தினர், யாராவது எடுத்து வாசிங்களே, எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசித்து நம்ம கடந்து செல்லலாம். எபிரேயரின் புஸ்தகம் வாசிங்க, 11:30 வசனத்தை வாசிக்கலாமே. ஆமென். அங்க வேத அந்த வசனத்துல எபிரேயரின் ஆசிரியர் அதை நம்முடைய விசுவாசத்தை தூண்டி விடும்படி,
நம்முடைய விசுவாசத்திலே நம்ம பலப்படும்படி, நம்முடைய விசுவாசத்துல இன்னும் உறுதி உள்ள ஒரு தேவ பிள்ளைகளாக மாறுபடி பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான எரிகோவினுடைய சம்பவத்தை இங்க எபிரேயர் 11வது அதிகாரத்துல அங்க எழுதியிருப்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு அவைகள் விழுந்தது. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே அந்த ஜனங்க 7 நாள் எரிகோவின் பட்டணத்தை அவர்கள் சுற்றி வந்தார்கள். ராஜா சொன்ன எரிகோவினுடைய தலை, அதாவது யோசுவா சொன்னார், ஜனங்களை பார்த்து சொன்னாரு, 6 நாள் நீங்கள் அமைதலாய் எரிகோவை சுற்றி வர வேண்டும். நான் சொல்லும் நாள் வரைக்கும் நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் அமைதலாய் இருக்கணும். நான் எப்பொழுது ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகிறேனோ அப்பொழுது நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். அது வரைக்கும் நீங்கள் 6 நாள் எரிகோவை சுற்றி வந்து 7வது நாள் 7 முறை அவர்கள் எரிகோவை சுற்றி வந்தார்கள். அல்லேலூயா. ஏறக்குறைய எத்தனை லட்சம் பேர் தெரியுமா? 6 லட்சத்திற்கும் மேற்பட்டதான ஜனங்கள் அந்த ஜனங்க. யோசுவா சொன்னாரு, 6 நாள் எதை சுற்றி வாங்க? எரிகோவை சுற்றி வாங்க. 7வது நாள் 7 முறை எரிகோவை நீங்கள் சுற்றி வர வேண்டும் என்று சொல்லி யோசுவா சொன்னாரு. அவர்கள் விசுவாசத்தோடு கூட அந்த எரிகோவை சுற்றி வந்தார்கள். அல்லேலூயா. அவங்கள்ட்ட புல்டோசர் இல்ல, அவங்கள்ட்ட கடப்பாறை இல்ல, அவங்கள்ட்ட மண்வெட்டி இல்ல, அவங்கள்ட்ட பெரிய சுத்தில எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதாவது இடிக்கக்கூடிய எந்த ஆயுதமும் அவங்க இல்ல. ஆனால் யோசுவா சொன்னார், உங்க கண்களுக்கு முன்பாக தேவன் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதை உங்க கண்களினாலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்தால் அந்த அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் ஜனங்களுக்கு சொன்னார். யோசுவா ஜனங்களுக்கு சொன்னார். ஏன்னா யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, எரிகோவையும் அந்த ராஜாவையும் உன் கையில நான் கொடுப்பேன். அல்லேலூயா. அதை யோசுவா விசுவாசித்தார், யோசுவாவை நம்பினார். அந்த விசுவாசத்தை ஜனங்க கிட்ட யோசுவா சொன்னாரு, நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்கள் என்று சொல்லி 6 நாளும் அந்த ஜனங்கள் அந்த எரிகோவை சுற்றி வந்தார்கள். முதல் நாள் சுற்றி வந்தாங்க, 2வது நாள், 3வது, 6 நாளும் எரிகோவை அவர்கள் சுற்றி வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் காலையிலே சுற்றி, அதாவது இரவிலே அவர்கள் தங்களுடைய கூடாரங்களுக்கு அவர்கள் கடந்து வந்தாங்க. நடக்கும்போது அந்த எரிகோவுடைய மதிலை தொட்டுக்கிட்டே, நான் நினைக்கிறேன் அந்த எரிகோவுடைய மதில் மேல கை வச்சுக்கிட்டே விசுவாசமா அவர்கள் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எரிகோவின் மதிலுடைய வாசல்களை திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம், இந்த எரிகோ மதிலை தரமட்டமாய் மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை நீ உடைத்து போட்டதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த ஜனங்கள் அந்த எரிகோ மதில் மேல ஒருவேளை கரங்களை வைத்துக் கொண்டு, கரங்களுக்கு எரிகோ மதிலுக்கு நேராக தன் கரங்களை உயர்த்தி கொண்டு அவர்கள் 7 நாள் அவர்கள் சுற்றி வந்தார்கள் விசுவாசத்தோடு கூட. இங்க தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் தான், நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருக்கிற, நமக்கு முன்பாக தடைப்பட்டு இருக்கிற, நமக்கு முன்பாக அதாவது மதில் போல இருக்கிற எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளா இருந்தாலும் அவைகளுக்கு முன்பாக உங்கள் விசுவாச கரங்களை நீங்கள் உயர்த்தி, அல்லேலூயா, உங்களுடைய விசுவாச கரங்களை உயர்த்தி, என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் உண்மையுள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ளவர் என்கிற விசுவாசத்தோடு கூட நீங்கள் கரங்களை உயர்த்தி அந்த தடைகளுக்காக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை திறக்கும்படியாக நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்களானால் அந்த இடத்துல தேவன் ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நம்ம வாழ்க்கையில தேவன் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும்படியாக இந்த 8வது மாதத்துல தேவன் காத்து கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் லாக்டவுன் இருக்கும், நான் சொல்ற லாக்டவுன் என்ன தெரியுமா? விசுவாசிகளுக்கு இருக்கிற லாக்டவுன். அல்லேலூயா. தேசத்துல இருக்கிற லாக்டவுனுக்காக நான் சொல்லல, விசுவாசிகளுக்கு இன்னைக்கு அநேக லாக்டவுன் இருக்கு, அநேக இடங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? சீல் பண்ணிருக்காங்க, சீல்டு பண்ணிட்டாங்க இல்லையா? சில இடங்களில அடைக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? ரெட் ஜோன் சில இடங்களில பார்த்தா இது முடியுமா? இது நம்ம யோசிக்கிறது நடக்குமா? சில வேளைகளில் இல்ல. தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய உன்னதமான கரத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு உன்னதமான விசுவாசம் இருந்தது. அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் நிச்சயமாய் இங்க ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல தேவ பாதத்துல கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும், முதலாவது ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும்.
ஆண்டவர்னால இது முடியுமா யோசிக்க கூடாது. ஆண்டவர் இது செய்வாரா யோசிக்க கூடாது. கர்த்தர் யோசுவா கிட்ட சொன்னாரு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. நான் சொன்னதை நான் செய்ய போறேன். ஆனா நீ ஒண்ணு செய்யணும், விசுவாசமா இந்த எரிகோவை சுற்றிலும் என்ன செய்யணும், சுத்தி வரணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு கூட விசுவாச நடைன்னு ஒண்ணு இருக்கு. விசுவாச நட, அல்லேலூயா. விசுவாச நட, விசுவாச பார்வைங்கிறது ஒண்ணு இருக்கு. விசுவாசத்தோடு பார்க்கிற பார்வை, விசுவாசத்தோடு நடக்கிற ஒரு நட. விசுவாச பார்வையில ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னாரு, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆபிரகாமுக்கு 83 வயசுல ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா, அவன் இஸ்மவேல் இல்லையா. அதுக்கப்புறம் அவனுக்கு 13 வருஷங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை 100வது வயசுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தங்களை கொடுப்பதற்கு முன்பாக ஆபிரகாமை ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே உன் கூடாரத்தை விட்டு நீ வெளியில வா என்று சொல்லி ஆபிரகாமை அழைத்தார். எங்க விட்டு வெளியே வர சொன்னாரு? கூடாரத்துல இருந்து, வீட்டுக்குள்ள இருந்து எங்க வா, வெளியில வா அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கிட்ட சொன்னார். ஆபிரகாம் வீட்டுல இருந்து வெளியே வந்த போது கர்த்தர் சொன்னார், வானத்தை அண்ணாந்து பாரு அப்படின்னாரு. ஆபிரகாம் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். ஆண்டவர் கேட்டார், ஆபிரகாமே நீ வானத்துல என்ன பார்க்கிறேன்னு கேட்டாரு. ஆண்டவரே, வானத்துல திரளான நட்சத்திரங்களை நான் பார்க்கிறேன். கர்த்தர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போல, ராமேன் சொல்லுங்க, வானத்து நட்சத்திரங்களை போல நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுதான் விசுவாச பார்வை. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நீ மேல மோல்டிங்க பார்த்து கொண்டே இருப்பாயானால், வீட்டுக்குள்ள இருந்து சின்ன ஒரு குறுகிய பார்வையோடு கூட நீ ஆண்டவரை பார்ப்பாயானால், தேவனிடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உன்னாலே பெற்றுக்கொள்ள முடியாது. உன்னை அழைத்த தேவன் குறுகியவர் அல்ல, உன்னை அழைத்த தேவன் மிகப்பெரிய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என்னுடைய பார்வை ரொம்ப பெருசு. அந்த பார்வை விசுவாசத்தின் பார்வையா இருக்கணும். அந்த விசுவாச பார்வை நீ எங்கேயோ குறுகி போன இடத்துல இருந்து ஆண்டவரை பார்க்க கூடாது. எங்கேயோ குறுகி போன இடத்துல இருந்து உன்னுடைய சிந்தனைக்கு ஏற்ப நீ ஆண்டவரை வளைத்துக் கொள்ள கூடாது. நீ தேவனை பார்க்கிற விதமாக நீ ஆண்டவரை பார்ப்பதற்கு உன் விசுவாசத்தை நீ பெருக்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, விசுவாச பார்வை, விசுவாச பார்வை. கர்த்தர் சொன்னார் ஆபிரகாமிட்ட, வெளியே வா. நீ உள்ள இருந்து பார்த்தா என்ன தெரியாது, என்ன தெரியாது, என்ன பேச மாட்டீங்க, மாசுக்குள்ள கூட பேசலாம். ஆமா, உள்ள இருந்து பார்த்தா, வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தா என்ன தெரியாது, நட்சத்திரம் தெரியாது. இன்னைக்கு நிறைய உண்மையான நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு மாறா போலித்தனமான நட்சத்திரத்தை பார்க்கறதுக்காக மோல்டிங்ல வந்து அந்த சைனிங் அடிக்கிறதான அந்த நட்சத்திரத்தை ஒட்ட வச்சுட்டு பெட்ல படுத்து ஆணு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எவ்வளவு அருமையா இருக்கு நட்சத்திரம் அப்படிங்கிற. அவன் போலித்தனமா பார்க்கிறவன் வாழ்க்கையில போலித்தனமாவே எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. அவன் உண்மையான ஒரு நட்சத்திரம் உண்டு. அதை நீ வெளியே வந்தாதான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த நட்சத்திரத்துக்கு ஜீவன் உண்டு, அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பவர் உண்டு, அந்த நட்சத்திரம் ஒரு மகிமை உள்ளது. நீ வெளியில வந்து தேவன் உனக்கு காட்டுகிறதான அந்த நட்சத்திரத்தை நீ பார். ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுட்டு அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு தேவன் இதை செய்வான்னு சொல்லி யோசிக்காதே. அதெல்லாம் உன் விசுவாசம், அதெல்லாம் உன் விசுவாசம். உன் வீட்டுல இருந்து வெளியே வந்து தேவன் ஆபிரகாமை மேல பாரு அப்படின்னா, மேல பார்த்த நட்சத்திரம், வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததிகளை நான் பெருக பண்ணுவேன் என்று எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சொன்னது செஞ்சாரா? ஆபிரகாமுக்கு சொன்னார். ஏன்னா ஆபிரகாம் ரொம்ப நாள் வீட்டுக்குள்ள இருந்து மேல பார்த்துட்டே இருந்தாரு. கர்த்தர் ஏதாவது செய்வாரா, செய்வார். என் விசுவாசம் குறுகி போனதா, என் பார்வை குறுகி போனதா இருந்தா தேவன் நிறைவான பெரிதான காரியத்தை என் வாழ்க்கையில ஒண்ணும் செய்ய முடியாது. நான் ஆராதிக்கிற தேவன் இந்த உலகத்தை அண்ட சராசரங்களை படைத்து மகிமையுள்ள தேவன் என்பதை உண்மையா எப்பொழுது நீ விசுவாசிக்கிறாயோ அப்பொழுதுதான் தேவன் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா என் பார்வை விசுவாச பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பார்வை தேவை. இஸ்ரவேல் ஜனங்க எரிகோவை சுற்றி வரும்போது அவர்களுக்குள்ள ஒரு விசுவாச பார்வை இருந்தது. என்ன பார்வை தெரியுமா? இந்த எரிகோ மதில் எனக்கு பெருசா இருக்கு, ஆண்டவருக்கு இது பெருசு அல்ல. தேவன் இவைகளை தரமட்டமா என்ன செய்வாரு, தகர்த்து போடுவார் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள்ள இருந்தது.
இரண்டாவது விசுவாச நடைன்னு ஒண்ணு இருக்கு. விசுவாச நடை. இஸ்ரவேல் ஜனங்க அதுதான் செய்தார்கள். எரிகோவை சுற்றிலும் விசுவாசத்தோடு அவர்கள் நடந்தார்கள். ஆபிரகாமை கர்த்தர் சொன்னாரு, நீ எம்மட்டுமாய் அலைந்து திரிகிறாயோ அம்மட்டுமாக இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னார், ஆபிரகாமே நீ எம்மட்டுமாய் நடந்து திரிகிறாயோ, நீ கால் வைக்கும் தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். லோத்துமோ ஆபிரகாமை பிரிந்த பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், லோத்து போயிட்டான்னு சொல்லி நீ கவலைப்படாத, நீ எவ்வளவு தூரம் நடந்து திரிகிறாயோ நீ கால் வைக்கும் தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் நடந்தார். வேதம் சொல்கிறது பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். விசுவாசத்துடன் நடப்பாயானால் தேவன் நடைகளை ஆசீர்வதிப்பார். உன் நடைகள் விசுவாசத்தின் நடைகளாய் இருக்க வேண்டும். உன் பார்வைகள் விசுவாசத்தின் பார்வைகளாய் இருக்க வேண்டும். விசுவாச பார்வையோடு தேவனை பார்ப்பாயானால், விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நடப்பாயானால் உன் நடைகளை கனம் பண்ணுகிற தேவன் உனக்கு முன்பாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அந்த விசுவாச நடைய ஆபிரகாம் கிட்ட பார்க்க முடிஞ்சிச்சு. கர்த்தர் சொன்னார், உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு புறப்பட்டு போய் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். விசுவாசத்தோடு ஆபிரகாம் கடந்து போனார். வேதத்தில் எபிரேய ஆசிரியர் சொல்கிறார், தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் ஆபிரகாம் புறப்பட்டு போனார். என்ன, எப்படி புறப்பட்டு போனார்? விசுவாசத்தோடு கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 8வது மாதம் 1ஆம் தேதியில தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்க வாசல்களை தேவன் திறந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று விசுவாசம் உள்ள ஒரு பார்வை, விசுவாசம் உள்ள ஒரு நடை உள்ள ஒரு தேவ பிள்ளையால் நீங்களும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்க வாசல்களை திறந்து உங்களை எல்லாரையும் ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்துவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அந்த ஆண்டுடைய சமூகத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் கடந்து போவோம். நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றி நம்முடைய தடைகளை நீக்கி தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கால வேளையில கடந்து வந்திருக்கிற நம்ம தேவனாய் கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக்கிட்டு தான் ஆண்டவரே, மகிமையில் அந்த நல்ல வேலைக்காக, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசை நீர் எங்களோடு இடைப்பட்டமைக்காக, ஒரு விசை நீர் எங்களோடு பேசினமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு சுவாமி, உடைய வார்த்தைகள் எவ்வளவு மகிமையுள்ள வார்த்தைகள், உடைய வார்த்தைகள் எவ்வளவு சத்தியமுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே. எங்களுக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. எங்கள் விசுவாச பார்வை குறுகினதாக இருக்க கூடாது. எங்கள் விசுவாச பார்வையானது உடைய வாக்குத்தத்தங்கள் மேல ஆண்டவரே ஸ்தோத்திரம் மேலான ஒரு பார்வையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் நடைகள் குறுகினதாக இருக்க கூடாது ஆண்டவரே. எங்கள் நடைகள் விசுவாச நடையாக இருக்க ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி தேவ கரத்துல தேவ சமூகத்துல ஒப்புக்கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் மகிமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல ஆண்டவரே இந்த கால வேளையில இந்த 1ஆம் தேதி கால வேலைக்காய் சோதரிக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி, இந்த 7 மாதங்கள் எங்களை நடத்தி இந்த 8வது மாதத்தின் முதல் நாளிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு செய்த சிலாக்கியங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாசங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவீராக. எங்கள் விசுவாச பார்வை குறுகினதாக அல்ல ஆண்டவரே. எங்கள் விசுவாச பார்வையானது எங்களை அழைத்த தேவன் பெரியவர் என்கிற அப்படிப்பட்ட ஒரு விசுவாச பார்வையுள்ள ஒரு விசுவாசமாய் கர்த்தரை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்புக்கிட்டு எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீ தகர்த்து போட்டு ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக வாசல்களை விரிவாக்குகிற வல்லமையுள்ள தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காக திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம், எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வாசல்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லி கரத்திலே தாழ்த்தி நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன்.